ஹாய் மை டியர் போர்டுவுட் பீப்பிள்ஸ், குட் மார்னிங். உலக மக்களே வணக்கம். தினத்தந்தி தேதி பார்த்தீங்கன்னா 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? ஆமாம். நல்லா இருந்தால் விரிவான செய்திகள். ஆமாம், நல்லா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் அதை நான் விரிவாக படிக்கிறேன் இல்லையா? அப்படி சும்மா மேலோட்டமாக தலைப்பு செய்திகள் மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2-3 நாளாகவே இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஒரு பெரிய பார்த்துட்டு படிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறேன். அது என்னன்னு தான் பார்த்துடுவோமா? ஓகேங்களா? ஓகே. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி விவாதம் தொடங்கியது. மக்கள் அவையில் மத்திய மந்திரிகள் விளக்கம். யாருடைய நிர்பந்தத்திற்கும் பணியவில்லை. பாருங்க, புதுடெல்லி ஜூலை 29. ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதம் நாடாளுமன்றத்தில் நேற்று தொடங்கியது. மக்களவையில் பேசிய மத்திய மந்திரிகள் யாருடைய நிர்பந்தத்திற்கும் பணியவில்லை என்று விளக்கம் அளித்தார். என்னன்னு பார்த்துடுவோம். ஏன்னா கொஞ்சம் லென்த்து தான். ஆமாம், எப்படியும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஹியர் திஸ் நம்ம நியூஸ் ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா லென்த்து. ஆமாம், எதுக்கு பாவம். ஓகேவா, போகலாமா? அப்படியே என்ன தான் பார்த்துடுவோமே. ஓகே. காஷ்மீரின் பெஹல்ஹாமில் பயங்கரவாதிகள் நடத்திய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் மனிதாபிமானம் கொண்ட மக்களின் மனங்களை உலுக்கியது. உண்மைதான். நான் கூட ஒரு டூரிஸ்டுக்கு என்னங்க பாவம் பண்ணாங்க டூரிஸ்ட். இன்னைக்கு உலகமே டூரிஸ்ட்டை நம்பி தான் வாழ்கிறது. எந்த ஒரு நாட்டிலையும் டூரிஸ்ட்டுக்கு வந்து யாரும் எந்த ஒரு மிகப்பெரிய யாரும் தரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு 62 வயசு ஆகுது. டூரிஸ்ட் இல்லைன்னா சில நாடுகளே இல்லைங்க. டூரிஸ்ட்டுகளால் தான் வந்து நிறைய நாடுகள் வருமானம் ஈட்டுகிறது. அதை வைத்து தான் வயிற்று பொழப்பே ஓடுது நிறைய நாடுகள். சரி, அது வேண்டாம் நமக்கு. என்னன்னு பாருங்க, 26 பேர் சுட்டுக்கொலை. இயற்கை அழகை ரசிப்பதற்காக கடந்த ஏப்ரல் 22 பெஹல்காம் சென்றிருந்த 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். பாகிஸ்தானை மையமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பான ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அவங்க தான் போட்டு இருக்குதுங்க. அப்படி தான் போட்டு இருக்குது. ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு இந்த கொடூரத்தை அரங்கேற்றியது. இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர். இதை அடுத்து முப்படைகள் மூலம் பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி மே 7 அதிகாலையில் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இராணுவ தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இதில் 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளும் கொன்று குவிக்கப்பட்டனர். இதனால் நிலை குலைந்த பாகிஸ்தான் இராணுவம் இந்திய எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது. இதற்கும் இந்திய முப்படைகள் வலுவான பதிலடி கொடுத்தன. இதை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் இராணுவம் மண்டியிட்டது. மோதலை நிறுத்துமாறு இந்தியாவிடம் கெஞ்சியது. இதனால் இரு நாட்டு இராணுவ நடவடிக்கைக்கான ஜெனரல்களும் 2ஆம் பக்கம் பார்க்க போட்டிருக்குது. சித்திஸுங்க. முதல் செய்தியாக இதுதான் இருக்குது. அப்படியே 2வது பக்கத்தில் அந்த மீதி செய்திகள் இருக்கிறது. அதையும் பார்த்து விடுவோம். சரிங்களா? ஜஸ்ட் கொஞ்ச நேரம். இது பரட்டணும்ல, அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கவும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டேன். இந்த மக்களவை மேட்ரா அப்படி தான் நினைக்கிறேன். இதை போட்டுருக்குங்க. 1ஆம் பக்கம் தொடர்ச்சி அப்படின்னு போட்டிருக்கு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா, 1ஆம் பக்கத்தில் இருக்கிற நியூஸஸ் சில நேரத்தில் 8ஆம் பக்கம் தொடர்ச்சின்னு போட்டு விட்ருவாங்க. அதுதான் பெரிய தலைவலி நமக்கு. சரி, எனிவே
அப்படி இப்படி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஓகேவா. நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று நடந்த விவாதத்தின் போது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய மந்திரிகள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் ஆகியோர் விளக்கம் அளித்து பேசிய காட்சி. திஸ் ஃபோட்டோகிராஃப் பார்த்துடுங்க. ஓகேவா. ஜெய்சங்கர் இருக்கிறார். ஜெய்சங்கர்னும் ஜெய்சங்கர் யாருங்க? வெளியுறவுத்துறை அமைச்சர் தானே, அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே. நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று நடந்த விவாதத்தின் போது ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய மந்திரிகள் ராஜ்நாத் சிங் அப்புறம் ஜெய்சங்கர் ஆகியோர் விளக்கம் அளித்து பேசிய காட்சி. ராஜ்நாத் சிங் யார் தெரியல? ராஜ்நாத் சிங் இராணுவ மந்திரி. ஓகே, சரி, அது பார்க்கலாம். ஏதாவது தப்பாக இருந்துற போகுது. அப்புறம் ஆமாம், பேச்சுவார்த்தை நடத்தி மே 10 மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தனர் எதிர்கட்சிகள் போர்க்கொடி. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டதை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முதலில் அறிவித்ததால், அதாவது எதிர்கட்சிகள் போர்க்கொடி. சரிங்களா. பாருங்க, இதில் இன்னொரு உள்குத்து ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஆமாம், மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டதை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முதலில் அறிவித்ததால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை எதிர்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டின. எனவே பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுமாறு எதிர்கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தி வந்தன. ஆனால் அதற்கு மத்திய அரசு செவி சாய்க்காத நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 24 தொடங்கியது. இதில் பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி முதல் நாளில் இருந்த எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கின. இதனால் இரு அவைகளும் முடங்கி வந்தன. மக்களவையில் விவாதம். எதிர்கட்சிகளின் வரி ஒரு தலை தொடர்ந்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விவாதம் நடத்திய மத்திய அரசு முடிவு செய்தது. ஓகேவா. சரி, அதன்படியில் அதன்படி மக்களவையில் நேற்று விவாதம் தொடங்கியது. ஆனால் காலையில் எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. குறிப்பாக பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி போர்க்கோலம் பூண்டன. அடுத்து இதனால் முதலில் 12 மணி வரையும் 12 மணி வரைக்கும், பின்னர் 1 மணி, அப்புறம் 2 மணி என அடுத்தடுத்து மக்களவை ஒத்தி வைக்கப்பட்டது. இதனால் எதிர்கட்சியினருக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா கடும் கண்டனம் தெரிவித்தார். பின்னர் 2 மணிக்கு அவை கூடிய போது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான சிறப்பு விவாதம் தொடங்கியது. இதை இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: பயங்கரவாத கட்டமைப்புகள் அழிப்பு. இன்றைய இந்தியா வேறு விதமாக செயல்படுகிறது. இன்று ஆவணங்களுக்கு பதிலாக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எதிரிகள் பயங்கரவாதத்தை ஒரு வியூகமாக பயன்படுத்தி அமைதியின் மொழியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உறுதியாக நிற்பதும் தீர்க்கமாக இருப்பதும் மட்டுமே ஒரே வழி என்று நாங்கள் நம்புகிறோம். அதன்படி பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் தாக்கப்பட்டன. இதில் 7 கட்டமைப்புகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. அதற்காக ஆதாரம் இந்தியாவிடம் உள்ளன. இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையும் 22 நிமிடங்கள் நடந்தன. இதன் மூலம் பஹல்காம் தாக்குதலுக்கு பழிவாங்கப்பட்டது. அழுத்தத்தால் நிறுத்தவில்லை. ஆபரேஷன் சிந்தூரை தொடங்குவதற்கு முன்பு அனைத்து அம்சங்கள் மற்றும் வழிகளை நமது படைகள் விரிவாக ஆராய்ந்து, குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு அதிகபட்ச இழப்பை ஏற்படுத்தும் அதே வேளையில் அப்பாவி பொது மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதை உறுதி செய்தன. எந்த ஒரு அழுத்தத்தின் பேரிலும் ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்படவில்லை. நிர்பந்தத்தின் பேரில் நிறுத்தப்பட்டதாக கூறுவது
அடிப்படையற்றது மற்றும் முற்றிலும் தவறானது. பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கை ஜெனரல் தாக்குதலை நிறுத்துமாறு இந்திய ஜெனரலுடன் வேண்டுகோள் விடுத்ததன் பேரில்தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது. தாம் விரும்பிய வெற்றி கிடைக்காததால் நிறுத்தப்பட்டது. பயங்கரவாதத்தின் மூலம் மறைமுக போரை நடத்தியதற்காக பாகிஸ்தானை தண்டிப்பதே ஆபரேஷன் சிந்தூரின் ஒட்டுமொத்த நோக்கமாகும். எந்த சேதமும் ஏற்படவில்லை. தேசம் இல்லைங்க, சேதம். எந்த சேதமும் ஏற்படவில்லை. இதன் காரணமாகவே இலக்குகளை தேர்ந்தெடுத்து தகுந்த பதிலடி கொடுக்க ஆயுத படைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. பாகிஸ்தானால் நமது நிலைகள் மீது தாக்குதல் நடத்த முடியவில்லை. மேலும் நமது முக்கிய சொத்துக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புக்கான ஆதாரம் இந்தியாவிடம் உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மீண்டும் சீண்டினால் ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் தொடங்கும். நமது வலிமையின் சின்னமாக ஆபரேஷன் சிந்தூர் விளங்குகிறது. இந்தியா தனது குடி மக்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை இனியும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காது என்பது இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. இந்தியா முதலில் நட்பு கரம் நீட்டும். அதே நேரம் நம்மிடம் எந்த நாடும் வாலாட்டினால் மணிக்கட்டை எப்படி முறுக்குவது என்றும் இந்தியாவுக்கு தெரியும். எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன. அரசை கேள்வி கேட்பது எதிர்கட்சிகளின் பணி. நமது எதிர்கட்சி உறுப்பினர்கள் நமது விமானங்கள் எத்தனை வீழ்த்தப்பட்டன என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பாகிஸ்தான் விமானங்களை நமது வீரர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள் என்று கேட்கவில்லை. நீங்கள் கேட்க விரும்பினால் இந்த நடவடிக்கையில் நமது வீரர்கள் யாரும் பாதிக்கப்பட்டார்களா என்று கேளுங்கள். அதற்கான பதில் யாரும் பாதிக்கப்படவில்லை என்பதுதான். எந்த ஒரு தேர்விலும் முடிவுகளே முக்கியம். அதில் பென்சில் உடைந்ததா, பேனா காணாமல் போனதா என்பது முக்கியம் அல்ல. அனைவருடனும் நட்பையே இந்தியா விரும்புகிறது. அதையே தொடர்ந்து வருகிறோம். பாகிஸ்தானுடன் ஒரு முறை லாகூர் பஸ் பயணம் மொழியில் பேசினோம். பஸ் பயணம் மொழியில் பேசினோம். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. எனவே தற்போது தாக்குதல் மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறோம். இவ்வாறு ராஜ்நாத் சிங் கூறினார். ஜெய்சங்கர் பேச்சு. இதை தொடர்ந்து இந்த விமானத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி எம்பிக்கள் பங்கேற்று பேசினர். இதில் வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் பேசும்போது கூறியதாவது: ஆபரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டிருக்கும் போது மே 10 பிற நாடுகளில் இருந்து தொலைபேசி அழைப்புகள் எங்களுக்கு வந்தன. அதாவது பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த தயாராக இருப்பதாக அதில் கூறப்பட்டன. அப்படி பாகிஸ்தான் தயார் என்றால் பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கை ஜெனரலிடம் இருந்து ஒரு வேண்டுகோளாக வர வேண்டும் என்பதே எங்கள் நிலைப்பாடாக இருந்தது. அப்படியே அந்த வேண்டுகோள் வந்தது. அதன்படிதான் ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டது. மோடி ட்ரம்ப் பேசவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் 2 அம்சங்களை தெளிவுபடுத்துகிறேன். முதலில், ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்துவதற்காக எந்த நிலையிலும் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தை தொடர்புபடுத்தி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. இரண்டாவதாக, ஏப்ரல் 22 இருந்து பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கும் இடையே எந்தவித பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. பின்னர் ஜூன் 17 கனடாவில் பிரதமர் மோடி இருந்தபோதுதான் ட்ரம்ப் அழைத்து அவரது அனுதாபத்தை பகிர்ந்து கொண்டார். இதன் மூலம் ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்துவதற்காக எந்த வெளிப்புற நிர்பந்தமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறேன். ஐநாவில் மொத்தம் 190 நாடுகளில் வெறும் 3 நாடுகள் மட்டுமே ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. அந்த வகையில் தாக்குதலுக்கு உள்ளான நாடு தன்னை பாதுகாத்து கொள்ள
உரிமை உண்டு என்பதற்கு முழு ஆதரவு இருந்தது. இவ்வாறு ஜெய்சங்கர் கூறினார். மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் நேற்று விவாதம் நடந்த நிலையில் பீகார் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு திருத்தம் விவகாரத்தில் மாநிலங்களவை முடங்கியது. காலையில் அவை கூடியதும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக உறுப்பினர்கள் அளித்த 26 ஒத்தி வைப்பு நோட்டீஸ்களை நிராகரிப்பதாக துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் அறிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பாக பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனவே அவை முதலில் 12 மணி வரையும் பின்னர் 2 மணி வரையும் அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டது. பின்னர் 2 மணிக்கு அவை கூடிய போதும் நிலைமை சீராகவில்லை. சில எம்பிக்கள் அவையின் மைய பகுதிக்கு சென்று கோஷமிட்டவாறு இருந்தனர். இதனால் அவை நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டது. முன்னதாக காலையில் அவை கூடிய போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுக எம்பிக்கள் IS இன்பதுரை, தனபால் ஆகியோர் பதவி ஏற்றனர். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம். கிரிக்கெட் வீரர் சதத்தை நெருங்கும் போது டிக்ளேர் செய்து விட்டார். பிரதமர் மோடி மீது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி காட்டம். புதுடெல்லி ஜூலை 29 மக்களவையில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் சிறப்பு விவாதத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் கல்யாண் பானர்ஜி எம்பி பங்கேற்று பேசினார். அப்போது அவர் கூறுகையில், ஆபரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டிருந்த போது இந்தியர்கள் அனைவரும் அதிக எதிர்பார்ப்புடன் ஆவலுடன் காத்து இருந்தனர். ஆனால் திடீரெனமே 10ஆம் தேதி தாக்குதல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. கிரிக்கெட்டில் ஒரு வீரர் 90 ரன்னுக்கு மேல் அடித்து சதத்தை நெருங்கும் போது இன்னிங்ஸ் டிக்ளேர் செய்யப்படுவதை எப்போதாவது கேட்டதுண்டா? மோடியால் மட்டுமே அது முடியும், வேறு யாராலும் முடியாது. 100 ரன்களில் முடிய வேண்டியது 90 ரன்களில் முடிந்தது என கூறினார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் மத்திய அரசம் செய்யாத ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் போட்டிருந்த பதிவை சபையில் கல்யாண் பானர்ஜி எம்பி வாசித்தார். பின்னர் அவர், மிஸ்டர் பிரதமர், ஒரு முறை ஏனும் உங்கள் எக்ஸ் தளத்தில் ட்ரம்பிடம் உங்கள் கருத்து தவறு மிஸ்டர் ஜனாதிபதி என ஏன் கேட்கவில்லை? இதில் உங்கள் துணிச்சலை காட்ட முடியவில்லை என்று சாடினார். பிரதமர் மோடி யாரிடம் சரணடைந்தார்? ஆபரேஷன் சிந்தூரில் எத்தனை இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டன? மக்களவையில் காங்கிரஸ் கேள்வி. புதுடில்லி ஜூலை 29 ஆபரேஷன் சிந்தூரின் போது எத்தனை இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டன? பிரதமர் மோடி யாரிடம் சரணடைந்தார் என மக்களவையில் காங்கிரஸ் கட்சி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி உள்ளது. சிறப்பு விவாதம். பெஹல்காம் தாக்குதல் மற்றும் அதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று சிறப்பு விவாதம் நடந்தது. இந்தியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவை சார்பில் துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, உரி புல்வாமாவில் தாக்குதல் புல்வாமாவில் தாக்குதல் நடந்தது முதலே பிரதமர் மோடி, நாங்கள் வீட்டுக்குள் நுழைந்து கொன்றோம், பயங்கரவாத கட்டமைப்புகளை அழித்தோம் என கூறி வருகிறார். அதே கருத்தை தான் தற்போதும் கூறுகிறார். உங்கள் ஆட்சியில்தான் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. எப்படி வெற்றியாகும்? ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை எனவும் பாகிஸ்தான் மீண்டும் தாக்கும் எனவும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் இது எப்படி வெற்றியாகும்? போர் செய்வது எங்கள் நோக்கம் இல்லை என அவர்கள் அரசு கூறுகிறார்கள். அப்படியே இல்லை, எந்த பிராந்தியத்தையும் எடுக்கவில்லை என்கிறார்கள். ஏன் அப்படி செய்யவில்லை?
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எப்போது நாம் திரும்ப எடுக்கப் போகிறோம்? இப்போது இல்லை என்றால் எப்போது? பாகிஸ்தான் இந்தியாவிடம் மண்டியிட தயாராக இருந்தது என்றால் ஏன் நீங்கள் நிறுத்தினீர்கள்? யாருக்கு முன்பு நீங்கள் மண்டியிட்டீர்கள் என்பதற்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும். 26 முறை கூறிய ட்ரம்ப் வர்த்தகத்தை காட்டி மிரட்டி இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதலை நிறுத்தினேன் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் 26 முறை கூறியிருக்கிறார். இந்தியாவின் 5 முதல் 6 போர் விமானங்கள் வரை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இது விமானத்தின் விலை கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு கொண்டது. அதனால்தான் நாங்கள் இராணுவ மந்திரியிடம் இருந்து இதற்கான பதிலை கேட்கிறோம். உண்மைக்கு செவிசாய்க்க இந்த நாட்டுக்கு துணிச்சல் உண்டு. எனவே எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்பதற்கு அவர் பதில் தர வேண்டும். இந்தியாவில் 35 ரபேல் விமானங்கள் உள்ளன. அதில் சில விமானங்கள் வீழ்த்தப்பட்டால் அது மிகப்பெரிய இழப்பு ஆகும். பயங்கரவாதிகள் எப்படி வந்தனர்? இந்த விவாதத்தின் போது சீனாவின் பெயரை இராணுவ மந்திரியே கூறவில்லை. ஆபரேஷன் சிந்தூரின் போது சீனா பாகிஸ்தானுக்கு எவ்வளவு உதவி செய்தது என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும். இராணுவ மந்திரி தனது உரையில் ஏராளமான தகவலை தெரிவித்தார். ஆனால் பஹல்காமுக்கு பயங்கரவாதிகள் எப்படி வந்தனர் என்பதை அவர் கூறவில்லை. தேசம் இதை அறிய விரும்புகிறது. ஏனெனில் சம்பவம் நடந்து 100 நாட்களுக்கு மேல் கடந்து விட்டது. ஆனால் இந்த அரசு அந்த பயங்கரவாதிகளை இதுவரை நீதிக்கு முன்பு நிறுத்தவில்லை. உள்துறை மந்திரி பொறுப்பு. பயங்கரவாதத்தின் முதுகெலும்பை உடைத்து விட்டதாக உள்துறை மந்திரி கூறுகிறார். ஆனால் உரி, பாலாகோட், பெஹல்காம் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. இதற்கு யார் பொறுப்பேற்பது? காஷ்மீர் துணை நிலை கவர்னரா? உள்துறை மந்திரியே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். துணை நிலை கவர்னருக்கு பின்னால் நீங்கள் ஒளிய முடியாது. பெஹல்காம் தாக்குதலுக்கு சுற்றுலா நடத்துபவர்களை கூட குற்றம் சாட்டும் அளவுக்கு இந்த அரசு மிகவும் கோழைத்தனமானது, மிகவும் பலவீனமானது. இவ்வாறு கௌரவ் கோகாய் பேசினார். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியாகவே இருக்கும். காங்கிரஸ் மீது அமித்ஷா பாய்ச்சல். புதுடெல்லி ஜூலை 29. மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சி இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதலை நிறுத்தியதாக ட்ரம்ப் தம்பட்டம் அடிப்பதை சுட்டிக்காட்டி மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியது. இதற்கு உள்துறை மந்திரி அமித்ஷா கடும் கண்டனம் தெரிவித்தார். மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கரை விட ட்ரம்ப் பேச்சை நம்புவதா என கேள்வி எழுப்பினார். இது குறித்து அவர் பேசும்போது இந்திய அரசின் உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் மீது அவர்களுக்கு காங்கிரஸுக்கு நம்பிக்கை இல்லை. வேறு சில நாடுகளை அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களின் கட்சிக்கு வெளிநாட்டு கருத்து எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதை நாடாளுமன்றத்தில் திணிக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல என சாடினார். இதனால்தான் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பதாக கூறிய அமித்ஷா மேலும் 20 ஆண்டுகளுக்கு அப்படியே தான் இருப்பார்கள் என்றும் காட்டமாக கூறினார். ஸோ இன்றைக்கி நம்ம நானும் டெய்லி அவாய்ட் பண்ணிகிட்டே போனேன் ஆப்ரேஷன் சிந்தூர். அதனுடைய விளக்கம் பற்றி என்ன ஏதுன்னு முழுமையாக படித்திருக்கிறேன். ஆமாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்குங்க 25 நிமிடங்கள். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி அறியாதவர்கள் தெரியாதவர்களுக்கு இது மிகவும் உதவும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.